வணக்கம் நேயர்களே. அன்னையின் பேராற்றல் முழுமையாக பரவி நிற்கட்டும் இல்லங்களிலும் இதயங்களிலும். இது ஒரு அருமையான ஒரு சிறிய குறிப்பு, பரிகாரம் கூட சொல்லலாம். நம்ம இப்போ போகிற இடத்துல வாங்க சார் உட்காருங்க, என்ன வேணும், என்ன செய்யணும் உங்களுக்குனா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு 80% இருக்குது இல்லைங்க. அது உங்கள் மனம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், ஏன் மனம் சார்ந்த விஷயம்னு சொல்லணும்னா, மனசுக்குள்ள நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம ஒன்றும் பெரிய லெவல் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இதனால் ஒரு மனசில் ஒரு பெரிய போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வசீகரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த வசீகரத்தன்மை வர்றதுக்கான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடனே நல்லா முகம், கை, கால் எல்லாமே கழுவிட்டு, அதுவும் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாக மிக மிக விசேஷம். பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 தான் ஜென்ரலாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் 3லேருந்து 4:33 வரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் அது. அது பிரபஞ்சத்தோடு ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம்னு அது சொல்லலாம். இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடியது சின்ன ஒரு முரண்பாடு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையில் நீங்கள் எழுந்தோன்னே ஒரு ஸ்பூன் தேன், ஒரே பேரிச்சம்பழம், ரெண்டையும் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் இப்போ கேட்கலாம், சார் சுகர் இருக்கு, நான் முரண்பாடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுகர் இருக்கவங்க என்ன சார் பண்ணுறது, தேன் எப்படி சாப்பிட்றதுமாங்க. பொதுவாக சுகருக்கு தேன் பாதிப்பை தராது, பேரிச்சம்பழமும் பாதிப்பை தராது. ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ரெகுலராக தேன் கொஞ்சம் சுடுதண்ணியில் கலந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு சுகர் ஓரளவு கண்ட்ரோல் வருங்க. அதுவும் நூக்கோல் ஜூஸும் ஒரு நாளைக்கு டெய்லி காலையில் டெய்லி குடிச்சிங்கனாவே அது சுகரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ஆக்சுவலாக. ஆனால் கோல்டு இருக்கவங்க நூக்கோல் ஜூஸ் குடிக்க முடியாது. இதுக்குன்னு சுகருக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ அது ஒரு இதுக்காக சொன்னேன் நான். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கும் பேசுகிறதுல. ஸோ காலையில் எழுந்தவுடனே நல்லா முகமெல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு, குளிக்க முடிஞ்சவங்க நல்லா பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு, ஒரு ஸ்பூன் தேன், ஒரு பேரிச்சம்பழம், அது கொட்டை உள்ள பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், நல்ல அருமையான பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, இல்லை பூஜை ரூம்லேயே உட்காரலாம். விளக்கேற்ற முடிஞ்சால் நல்லா விளக்கேற்றி வச்சுட்டு, முடிஞ்சால் வாசலில் 2 விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் வசி வசி வம் வசீகராய நமக. ஓம் வசி வசி வம் வசீகராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப 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 அமைதியாக ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டியது. நல்ல ஒரு மூச்சை ஒரு வாட்டி ஒரு செகண்ட் கவனிக்க வேண்டியது, திருப்பி மந்திரத்தை சொல்ல மூச்சை கவனிக்க வேண்டியது. இப்படியே பிறகு மூச்சை கவனிக்க முடியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம் இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டு நீங்கள் நீங்கள் எந்த பிரார்த்தனை கூட பண்ணவே வேண்டாம். இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. குளிக்கும்போது ஒரு மங்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு பவசிவ 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 பவசிவன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் முகம் கழுவுறதும், தலை குளிக்கிறவங்க அந்த தண்ணியை தலைக்கு ஊற்றி குளிக்கிறதும், அந்த தண்ணியில் முகம் கழுவுறதும் ஒரு 2-3 நிமிஷம் அந்த பவசிவை சொல்லிட்டு குளிச்சுட்டே வந்தீங்கன்னா முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை, ஒரு தேஜஸ் ஃபார்ம் ஆகிறத நாளடைவில் பார்க்கலாம். பின்னாடி நீங்கள் புகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், அக்செப்டன்ஸ் கிடைக்கும். வாங்க சார் உட்காருங்க, என்ன பண்ணலாம், வாங்கம்மா உட்காருங்கம்மா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை நடைமுறைப்படுத்த படுத்த படுத்த உங்கள் காரியங்கள் வசியமாக்கிட்டே வரும். அதாவது நீங்கள் இதை பண்ணி தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே, இப்படி தான் பண்ணக்கூடாது. நல்ல நம்பிக்கையோடு பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு பிரயோஜனம், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உபயோகம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. பாவம் என்பது அறியாமை, அறிவுடன் இருப்பது புண்ணியமா, தோஷம் என்பது இயலாமை, சாபங்கள் வாழ்வின் பெருமாயை. கோள்களும் நாள்களும் கோமகன் செயலை, கோமகன் என்றும் அன்பின் குருவே. அடியவ நீங்கள் அவனின் கருவே, அடியவ நீங்கள் அவனின் கருவே.